Hi, namaskaram to everyone, and a very big and a warm welcome to the great mandolin show for Anna once again. As today is September 19th, and it is the sixth year since Anna has reached his divine place again. Um, since every year we have been celebrating this day with a puja to Anna and with all the students playing at Anna's residence. But because of this pandemic, we're not able to do that. Rajesh and all have organized this and to make you all witness the talent of the students and our devotion. Always is gives peace to human soul. So he has done that. He has given peace to all of us. He has given peace to so many millions and billions of people in this world, and uh, a lot of other good things to all of us. And is because of his blessings that we're all doing so well in life. So thank you so much, Anna. Thank you so much once again. We're all blessed to be your students. So once again, welcome you all to this amazing show. Please enjoy, and we've got a great lineup of artists who are going to play for you all. And let us all always be smiling like Anna does, and let's not have any grudges against anyone. That is one lesson that we learn from Anna, apart from the great music that he has taught us. So let's start off the day with a bright note. And right now, over to Kumaran sir. வணக்கம். மாண்டலின் ஸ்ரீனிவாஸ் அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. நம்ம எல்லோருக்கும் தெரியும், கடந்த 6 மாதங்களாக நாடடங்கி ஊரடங்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த அடங்கு காலத்தில் கூட அடங்காமல் இயங்கிக் கொண்டே இருந்தது இயற்கை மட்டும்தான். ஒவ்வொரு ஆண்டும் மாண்டலின் ஸ்ரீனிவாஸ் அவர்களின் இந்த நினைவஞ்சலி நிகழ்ச்சி அவருடைய இல்லத்தில் அவருடைய குடும்பத்தினர், அவருடைய இசை குடும்பத்தினர், அவருடைய மாணவர்கள், அவருடைய ரசிகர்கள், இவர்களுடன் சேர்ந்து எஸ்எஸ் இன்டர்நேஷ்னல் நிறுவனத்தை சேர்ந்த நாங்களும் மிக விமர்சையாக அதை கொண்டாடுவோம். இந்த ஆண்டு நாம் எல்லோரும் அறிந்த காரணத்தினால் இப்பொழுது இந்த வகையில் இணையத்தில் நேரலையாக இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மாண்டலின் ஸ்ரீனிவாஸ் அவர்களின் பெற்றோர்களை நான் அழைத்து இந்த குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைக்குமாறு வேண்டுகிறேன். கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் மிகச்சிறந்த இசைக்கலைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நம்ம எல்லாம் மகிழ்விக்கப் போகின்றார்கள். தொடக்கமாக மாண்டலின் ஸ்ரீனிவாஸ் அவருடைய மாணவர்கள், தொடர்ந்து மிகச்சிறந்த நம்ம எல்லாம் கவர்ந்திருக்கக்கூடிய, நம்முடைய நெஞ்சங்களிலே நிலைத்து தங்கியிருக்கக்கூடிய, நாம் ரசிக்கக்கூடிய கலைஞர்கள் ராஜேஷ் வைத்யா, சிவமணி, பூர்பயான் சாட்டர்ஜி, சஷாங்க், மகேஷ் விநாயக்ராம், மாண்டலின் ராஜேஷ், பிரவீன், இவர்களுடன் தேவி ஸ்ரீ பிரசாத் ஆகியோரும் நம்மை மகிழ்விக்க இருக்கின்றார்கள். அந்த நிகழ்ச்சிக்குள் நாம் செல்வதற்கு முன்னால் நான் மாண்டலின் ஸ்ரீனிவாஸ், ராஜேஷ் ஆகியோரின் மாமா திரு ரமணா அவர்களையும் எஸ்எஸ் இன்டர்நேஷ்னல் முரளி அவர்களையும் அழைக்கின்றேன். அவர்கள் நம்முடன் மாண்டலின் ஸ்ரீனிவாஸ் பற்றிய சில நினைவுகளை பகிர்ந்து கொள்வார். தொடர்ந்து நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். குட் ஈவினிங். நம்ம எல்லோரும் இன்றைக்கி ஸ்ரீனிவாஸ், மாண்டலின் ஸ்ரீனிவாஸோடைய ஆனிவர்சரிக்காக வி ஹவ் அசம்பிள்ட் ஹியர். அவர் எங்கேயும் போல் நம்ம கூட தான் இருக்கார். ஹிஸ் வைப்ரேஷன்ஸ் ஆர் ஹியர் ஆல்வேஸ். அண்ட் அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு எப்போவுமே இருக்கும், நம்ம எல்லாருக்குமே எப்போவுமே இருக்கும். ராஜேஷ் ஃபேமிலிக்கும் நம்ம எல்லாருக்குமே ஹீ ஷுட் கண்டினியூ கிவ் ஹிஸ் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ். முரளி சொன்ன மாதிரியும் நானுமே சொல்வேன், மாண்டலின் ஸ்ரீனிவாஸ் என்பவர் அவர் மரணமடைந்தார் என்ற வார்த்தை தவறானது. மாண்டலின் ஸ்ரீனிவாஸ் அவர்கள்
காலமானார் என்பதுதான் உண்மை. அவரே ஒரு காலமானார். இட்ஸ் அ பீரியட். அவரே ஒரு காலம். ஆகையினால் அவர் எல்லா வடிவங்களிலும் எல்லார் உருவங்களிலும் அவர் இருந்து கொண்டே இருப்பார். அதனை நிரூபிக்கும் விதமாக தான் ஆண்டுதோறும் நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். மேன்லின் ஸ்ரீனிவாஸ் அவருடைய மாணவர்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றார்கள். நிச்சயமாக பல ஸ்ரீனிவாசன்கள் உருவாவார்கள். அதற்கான ஆசைகளை அவர் அங்கிருந்து வழங்கி கொண்டே இருப்பார். இந்த நிகழ்ச்சியும் அப்படித்தான். இந்த நிகழ்ச்சியும் அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த நிகழ்ச்சி இந்த இணையத்தின் நேரலையில் ஒளிபரப்பாக்க போகோடு மிகவும் முழுமையாக இந்த நிகழ்ச்சி எந்த விதமான தடையும் இல்லாமல் நன்றாக இது நடக்கும். அனைவரும் நன்றாக நாம் ரசிப்போம் இந்த நிகழ்ச்சியை. அதற்கு ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய அருளும் அன்பும் ஆசையும் எப்பொழுதும் அங்கு இருக்கும். இனி தொடர்ந்து நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம்.
Mandolin Srinivas Garu is one of the most gifted Carnatic musicians of India. The Indian music, the way he has taken and the way he made a difference is extraordinary. He is world recognized, won so many mementos and awards from presidents and prime ministers of countries, and many reputed celebrities are his fans even today. We are very fortunate to be learning mandolin and learning mandolin in his Bani. Learning the techniques and intricacies are the amazing gift. Music is a gift, especially in this time of COVID. When we are doing healing mandolin, we realized how many musicians themselves are inspired by great Sri Mandolin Srinivas Garu. Thank you for allowing me to learn and remember his greatness every day and especially today. Thank you.
Namaskaram, Shri Gurubhyo Namaha. It gives me immense pleasure talking about Srinivas Anna. He's my Atmartha Guru because I adore and I inspire not only his music but also his discipline, his lifestyle, and his dedication, what he has done for his instrument, the mandolin, the living genius. He lives with us with his music. So it reminds me so many, moments that I have spent with Anna when I was traveling with my father, especially for daily concerts. Almost like all the weekends we used to travel for Kalyana Kacheri, which is like a wedding concerts. And the time he comes there, it's completely like mesmerizing. He will be on time. And also if it's really 6:30 evening, then it's that we are like in a concert and it's like a set thing. So all these moments that I had shared with my father, just watching Anna is a blessing. And what I'm really doing is all the inspiration from Anna. So I really thank Rajesh ji for giving me an opportunity. And also I'm so happy to share the salutation and music salutation along with my children, my daughter Guru Priya and Guru Prasad. Thank you. Namaskaram. Ariyane aldanardam shindayane Ariyane aldanardam shindayane Arubarayin nagattane anuvaiyarkum theriyada tattuvane தேனை 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 பாலை திகழுடைய தேவர்தம் கோனை மற்றை கரியானை நான் முகனை கனலை காற்றை கனை கடலை குலவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும் பெற்ற புலியூரானே பேசாத நாள் எல்லாம் பிறவ நாளே எங்கள் பெரியவாளை பேசாத நொடியெல்லாம் பிறவா நாளே Chandrasekhara Isha Isha Sundareshwara Chandrasekhara Isha Isha Sundareshwara Gaurisha Sanchadadara Chandrasekhara Isha Isha Sundareshwara Gaurisha Sanchadadara Chandrasekhara Isha Isha Sundareshwara அந்தி வண்ணனே சம்போ அருள் புரிவாய் ஸ்வயம்போ அந்தி வண்ணனே சம்போ அருள் புரிவாய் ஸ்வயம்போ சிந்தை தீர்க்க வந்த 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 சிதம்பரேஷா கைலாசவாச சந்திரசேகரா ஈஷ
ईशा ईशा सुंदरेश्वरा गौरीश सिंचडाधरा चंद्रशेखरा ईशा ईशा सुंदरेश्वरा U. Srinivas ji was certainly a great source of inspiration for many, many musicians. It still gives me pain to talk of him as the late maestro U. Srinivas ji, and I wish from the bottom of my heart that he was still here blessing us and guiding us with his divine music. The great thing about this musician, and which is also the unique thing about him, is he was beyond being a Carnatic musician or an Indian musician. When U. Srinivas ji played music, he communicated with the emotion of every person in this universe. His music spoke such a universal language, and it had such a common idiom that bound all his musical thought. We miss him very, very, very much, and this is a very special emotional moment for me to be speaking a few words about him, and also to play a couple of lines from his beautiful composition. May he bless us and from wherever he is, and I certainly pray for the peace of his blessed soul. நமஸ்காரம். நான் ராஜேஷ் வைத்தியன். ஸ்ரீனிவாஸ் ஜி பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்ல விரும்புகிறது, எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர். ஏன்னா நிறைய நான் பார்த்துருக்கேன் அவருடைய ஷோஸ். என்னுடைய சின்ன வயசில் நான் வீணை கற்றுக்க ஆரம்பிக்கும் போது நிறைய ஷோஸ் பார்த்துருக்கேன் அவரோட. எங்கள் அப்பா சொல்லுவாள், ஸ்ரீனிவாஸ் பார், அந்த பிளேயிங்கை பார் அப்படின்பா. ஸோ நிறையா பார்த்துருக்கேன், நிறையா பார்த்து கற்றுன்ருக்கேன். ஸோ ஒரு பிக் இன்ஸ்பிரேஷன் என்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி சீசன்லேயும் நிறைய ஷோஸ் அவரோடது நான் பார்த்துருக்கேன். ஒரு தடவை அகாடமியில் அவருடைய ஷோ நான் பார்க்க போகும்போது, அஃப்கோர்ஸ் ராஜேஷ்ஜியும் கூட வாசித்தார் அந்த ஷோ. வாசிக்கும் போது நான் கச்சேரி முடிஞ்சு ஸ்டேஜில் போய் ஸ்ரீனிவாஸ்ஜியை மீட் பண்ணி அவருக்கு நான் விஷ் பண்ண போகும்போது அவர் சொன்னார், நம்ம ஒரு தடவை கண்டிப்பாக வாசிக்கணும் சேர்ந்து அப்படின்னு. அது மிகப்பெரிய பிளெஸ்ஸிங், மகாபரிவாருடைய அனுகிரகம். அது அவர் சொன்னதே ரொம்ப பெரிய விஷயம் அது. ஸோ இந்த மெமோரியல் டேக்கு அவருக்காக அவர் நிறையா வாசிச்சிருக்காரு இந்த சாங். இது ஒரு சாய் பஜன் நான் வாசிக்க போகிறது.
அவர் நிறையா வாசிச்சிருக்கார் ஷோஸில். ஸோ அவருக்காக இது. இது வந்து ஐ டெடிகேட் டு ஸ்ரீனிவாஸ்ஜி. கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஸ்ரீனிவாஸ்ஜியை, பட் அவருடைய பிளெஸ்ஸிங் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நமஸ்காரம்.
play this composition, or even if I play it, I'm still reminded of how the great mandolin Srinivas ji played it and popularized it. What a brilliant artist and a true gift of God that he was for Indian classical music. I had heard him in so many environments as a kid, as a teenager, as part of Remember Shakti, or many of his collaborative performances. In every environment, he was just brilliant, a true genius, and a great contributor to Indian classical music. I would often wonder whether Srinivasji ever made a mistake in a concert, because he was such a perfectionist. And every strum of that mandolin was like hearing a perfectly tuned tanpura or a drone. He was sheer magic. It is so sad that he left this mortal world so soon. We're all very sad about that, and we really miss you, Srinivasji. But what you have left behind is for several lifetimes it will last, and your music, your instrument will always be synonymous with you. Wherever you are, Srinivasji, do enjoy, do keep playing mandolin, because you were so passionate about it. We will really miss you. Shri Gurubhyo Namaha. Pranams to everyone. It's a blessing to be sharing a few words about my God and our Guru, Mandolin Shri U. Srinivasji. Ever since I saw him perform at the Bangalore Ganesh Utsav at the Acharya Pathshala grounds in late 80s, his music and aura has left me in awe. The very first tone from that concert continues to remain with me to date. Anna's music has touched many souls across the world, and I am privileged to be one amongst them. Vatapi Ganapatim from that concert was the first sound that gave me goosebumps. Several times after that, whenever I hear Vatapi Ganapatim, I still experience the same. Whenever I think of Anna, it is his humbleness, his everlasting childlike smile, and the greeting with folded hands is what I recollect. Several pre- and post-concert meetings, he was so gracious, always. We love mandolin because it was Srinivas Anna who played it with such divinity. I am grateful for him for inspiring me and several others, including renowned musicians. I remain a humble devotee. May he guide all of us in the divine path that he walked all through his life. Thank you, Anna. Pranams.
Guru Brahma, Guru Vishnu, Guru Devo Mageshwara, Guru Sakshat Parabrahma, Tasmai Shri Guruve Namaha. வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார, சத் ஸ்ரீ அகால், அஸ்ஸலாமு அலைக்கும், praise the Lord. Sinu, we love you. You left the music to this world. You inspire so many musicians. Sinu, remember first concert, Shraddha, you called me to perform for Shakti Foundation. I took a loop of Shankar and yours, and I just put and I did a solo on the top along with Loy Mendoza. I never forget that concert, Sinu. With your blessing, I did the solo. I'm going to dedicate every musician and all your students, all your music lovers in this day. And we need your blessing. You've given a beautiful blessing to you, Rajesh, taking your legacy and doing very well. My pranam to the family of Srinu, and we love you always. Your drums, Shivamani.
Wow, that was a great performance by Shivamani sir. Shivamani Anna connecting and all the students and all the performers today, they've really rocked this show. On behalf of Rajesh also, and on behalf of all the students of Anna, and on behalf of Srinivas Anna's family also, I would like to thank each and every musician who has done a great job on the show. And next, I just want to talk about the song called Legacy, a song that was actually composed by Anna. Actually, as a musician, as a music composer, my biggest dream was to collaborate on one music piece with Anna. But as I said, as I wrote in the video, due to the immense respect I have for him, I never had the courage to go up to him and ask for it. But he's such a sweet person that definitely would have said yes. But still, I always wanted to keep learning more before I asked him that. And unfortunately, that never happened. But so I thought my dream was not going to be fulfilled. But then I should really thank Rajesh, because when in his studio I heard this piece composed by Anna, which was played and recorded and kept as a solo mandolin track, I was so inspired by listening to the track, and I asked Rajesh if I can do the orchestration for it. And thank you so much, Rajesh, for giving me the track and allowing me to do that. So I had this immense pleasure of orchestrating this track for Anna's composition. And my dream as a Sisha, it's come true to work on a musical piece with my guru. So today, when we launch this song, we're getting humongous response from all over. So I'm really very happy. Even from all over the film industry, like directors like Sukumar sir and Venki sir and superstar Mahesh Babu sir, and a lot of people have been messaging me saying this track is sounding beautiful and amazing. And what they're all saying is that Sukumar sir said it's like inner peace. So I think that is the best word to describe Anna. I think his music also gave us inner peace, and the song that he composed also gave us inner peace. So Legacy from the album Anaya. So thank you so much, Anaya, for everything that you did for us, and thank you, Rajesh, for giving me this track to orchestrate. And here we would love you all to see the video that we created for Anna's composition.